அழைத்திருக்கின்றோம். கிளி வடக்கு, அதனைத் தொடர்ந்து அழைத்து நிற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும் கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் தோழும் தெய்வங்களின்
சபையின் தவிசாளர் வேல மாளிகரன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, கிளி வடக்கு உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, கிளி வடக்கு ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, அருட்சகோதரி அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பின் இணைப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, கிராம அபிவிருத்தி பிரதிநிதிகள், மாதர் சங்க பிரதிநிதிகள், சமூக நிலைய பிரதிநிதிகள், விளையாட்டுக் கழக பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, பாரதிபுர கௌசல்யன் முன்பள்ளி ஆசிரியர்களையும் பாரதிபுர செபஸ்டியார் முன்பள்ளி ஆசிரியர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, லண்டனில் வசித்து வருகிற நிவலன் அண்ணா அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, தமிழர்களுக்கான வாழ்வாதார உதவிகளையும் வழங்கி வரும் உதவும் கரங்கள் லண்டனில் வசித்து வருகின்ற அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, நடேசலிங்கம் நம் வாழ்வார் பசுமை வள மையம் இணைப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இது ஒரு பெரிய நிலைப்பாடாக இருக்கின்றது. என்னென்றால் மாணவர்கள் பலவித இயக்கங்களில் வாழ்கின்றார்கள். குறிப்பாக உணவு முக்கியமாக தேவைப்படுகிறது. அத்தோடு அவர்கள் பாடசாலைக்கு போவதற்கு உபகரணங்கள், வீட்டு வசதிகள், வீட்டு பொருளாதாரம், சமூக உறவுகள், அன்புக்காக இருந்தோர், இவர்கள் மத்தியில் நமது நாடு இவ்வளவு காலமும் பலவித வீழ்ச்சிகளை அடைந்த வேளையிலும் மாணவ செல்வங்களே நமது எதிர்கால தலைவர்கள் என்ற அன்புரிமையோடு நாங்கள் அழைப்பதற்கு மாணவர்களை ஊக்குவிக்க இந்த அமைப்பு எடுக்கும் ஒவ்வொரு கரிசனைக்கும் இறைவனின் அருட்கரம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று கேட்பதுடன், இந்த நிறுவனத்திற்கு மனமும் வந்து உதவும் ஒவ்வொரு உள்ளங்களும் இறைவனின் இதயங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறைவன் ஒருவர் தான் எல்லா விதத்திலும் கரம் விரித்தவர். இன்றைய நாள் புனித நாள். எமது மாவீர செல்வங்களும் எமது தேசத்தின் தந்தையும் ஆகிய நமது தேச தலைவனின் 70வது அகதியை ஒட்டி இந்த வீரன் சரிந்த இரணமடு எதிரி சொல்கிறான், இரணமடு எங்களுடைய கட்டுப்பாட்டில் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இரணமடு எமது தேசிய தலைவரின் கட்டுப்பாட்டில். இந்த புனித நிகழ்வை இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பினர் எமது இந்த கிராமம் ஒரு உண்மையிலேயே ஒரு போருக்கு முகம் கொடுத்து இந்த மக்கள் படும் அவலத்தை உணர்ந்து இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பும் புலம்பெயர்ந்து வாழும் எமது மக்களை காப்பாற்ற இன்று வரையும் துடித்துக் கொண்டிருக்கின்ற TRO அந்த அமைப்பும் இந்த கிராமத்தில் இருக்கும் மக்களை ஒரு நல்ல வாழ்வுக்கு அமர்த்தி எமது மாணவ செல்வங்களுக்கு இந்த கல்வி வளர்ச்சியை உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் இந்த தேசிய தலைவரின் அகவையை முன்னிட்டு நாங்கள் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். எமது அன்புக்குரிய மக்களே, நீங்கள் 16 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட துயரங்கள் அவலங்கள் எல்லாம் மறைந்து போக எமது மாவீரர்களின் கனவு இனவாக எமது தேச தலைவரின் வழி தொடர்ந்தும் பயணிக்கும் என்பதை இந்த வீரம் சரிந்த கிளிநொச்சி மண்ணில் இந்த அறைகூறல் வருகிறது. நாங்கள் பேசுவதற்காகவோ உங்களை கூடி கலைப்பதற்காகவோ நாங்கள் அழைப்பதில்லை. உங்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் பல துயரங்களை சந்தித்து நாங்கள் இன்று நீங்கள் எங்களுடைய கிராமத்தில் வழிகள் இருக்கின்றது என்று கூப்பிடுறீர்கள். இந்த கூப்பிட்ட குரலுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். உங்களை எப்போதும் வாழ வைக்கணும் என்ற கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை.
உண்மையிலேயே இந்த மாணவ செல்வங்கள் எங்கள் தாய் மண்ணில் படுற துயரங்கள் நிச்சயம் மாறும். உங்களுடைய துயரங்களும் நிச்சயமாக மாறி நல்ல எழிலான வாழ்வுக்கு நிச்சயமாக இந்த எங்களுடைய தேசம் மலரும் என்பதை இந்த புனித நாளை தெரிவித்துக் கொண்டு, இங்கே நாங்கள் பல தடவைகள் பல அரசை கண்டு நாங்கள் அவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் பல தடவை பார்த்து நாங்கள் அந்த வகையில் புதிய ஒரு அரசை அமைத்திருக்கிறோம் என்ற மகதையில் எமது தமிழ் மக்கள் இன்று இருக்கின்றார்கள். அதை உலகமும் ஏற்றுக்கொள்கின்றது. அமைதியான சூழ்நிலை இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதைத்தான் எமது மக்கள் நீண்ட காலமாக இந்த வரிகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசு தமிழ் மக்கள் மீது ஒரு நல்லிணக்கத்தை காட்டுவதாக இருந்தால் எமது மாவீர செல்வங்களின் கல்லறுகளில் இருக்கும் இராணுவத்தை வெளியேற்றி எமது மக்கள் வழிபடுவதற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நீண்ட காலமாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் எந்த நிபந்தனையுமின்றி விடுதலை பெற வேண்டும் என இந்த அரசை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எங்கள் மக்களுக்காக உதவிக்கரம் நீட்ட பல நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றது. அந்த நிறுவனங்கள் மீதான தடைகளை நீக்கி எமது கிராமங்களுக்கு நேரடியாக எமது மக்கள் படும் அவலங்களை புரிந்து பணி செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என இந்த அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். பொது தொண்டர் அமைப்புகளை தடை செய்து தொடர்ந்து 16 ஆண்டுகள் கடந்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசும் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் அமைந்திருக்கும் அரசு தமிழ் மக்களுக்கான சிங்கள மக்களுக்கான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மீது தடைகளை நீக்கி எமது மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு இந்த அறகுரலை விடுகின்றது. இந்த நிலை மாறுமாக இருந்தால் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒரு நிம்மதியான வாழ்வை நாங்கள் வகுக்கக்கூடும். அந்த வகையில் இப்போதும் எமது தாயகத்தில் தொடர்ந்தும் பொதுவான ஒரு வேலை திட்டத்தை செய்வதாக இருந்தால் இராணுவ கெடுபிடியும் புலனாய்வு கெடுபிடியும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது. அந்த வகையில் இப்படியான நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்குமாக இருந்தால் ஒரு நாட்டில் இரு தேசமாக மாறும் ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். அது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் உண்மையிலேயே அனைவரும் உணர்ந்து இன்று நடந்து முடிந்த தேர்தல் என்பது எமது மக்களை பல உளவிய தாக்கத்துக்கு ஏற்படுத்தி எமது பலத்தை அறிஞ்ச உலகம் இன்று தமிழ் தேசியத்துக்கால் ஒன்றுபட்டு நிற்கிறதே என்ற உலகத்துக்கு செய்தியை கொடுத்திருக்கின்றது எங்களுடைய மக்கள். வடக்கு கிழக்கு ஒன்றாக இணைந்து எமது மக்களின் வாழ்வை உறுதிப்படுத்துவதற்கு பொதுவமைப்பு நிச்சயமாக முன்வரும். இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இளையோர்களும் மாணவ செல்வங்களும் எடுத்திருக்கின்ற முடிவுகள் எமது மக்களுக்கு நேரடியாக வந்து சேர வேண்டும் என்பதை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கான வலுவான கட்டமைப்பை தாயகத்தில் உருவாக்க வேண்டும். அதற்கான முயற்சியை இந்த வன்னி இளையோர் அமைப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அனைவரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒன்று கூடி கலைக்கின்ற காலம் மிக விரைவில் கணிந்து இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த 150 மாணவ செல்வங்களுக்கு இந்த கற்றல் உபகரண பொருட்கள் இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு என்று ஒரு புனித நாளில் நாங்கள் வழங்கி வைக்கின்றோம். அதை போல நீண்ட காலம் எந்த ஒரு கொடுப்பனவையும் எதிர்பார்க்காமல் எங்களுடைய சமூகம் மீண்டெழ வேண்டும்.
என்று தொடர்ந்தும் அருள்பாட்டு கண்டிருந்த ஆசிரியர்களுக்கு அவர்களை ஒரு 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 உதவி திட்டமாக அவர்களுக்கு உணவு பொதிகளை இன்றைய புனித நாளில் வழங்கி இந்த மரக்கன்றுகள் நிமலன் அவர்கள் லண்டனில் இருந்து அனைத்து இந்த கிராம மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த கிராமத்தை பசுமையாக்குவதற்காக அவருடைய நிர்வாகி இங்கே வந்திருக்கின்றார். இந்த கிராமத்தை ஒரு பல உற்பத்தியை மேற்கொண்டு இந்த மக்களினுடைய வறுமையை ஒழித்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எது என்ற தேவையை நாங்கள் கருத்தில் எடுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இந்த மாணவ செல்வங்களின் கல்வி வளர்ச்சிக்கு தொடர்ந்தும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் என கூறிக்கொண்டு எமது அழைப்பை ஏற்று இந்த பொது கட்டமைப்பு பொது அமைப்புகளை நாங்கள் ஏன் உங்களை வரவழைத்தோம் என்றால், இவ்வளவு காலம் நீங்கள் உளவியல் தாக்கத்துக்கும் ஒவ்வொரு கட்சிகள் உங்களை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு நீங்கள் 16 ஆண்டுகளாக நீங்கள் படும் துயரங்களை யாரும் சிந்தித்தார்களா என்றதை நீங்கள் வடிவா உணர்ந்திருக்கிறீர்கள். அதுதான் இந்த முறை இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு பாடத்தை புகட்டியிருக்கின்றீர்கள். என்னதான் துயரங்கள் வந்தாலும் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் நீங்கள் தொடர்ந்தும் இருக்கின்ற அந்த மனோபலம் இருக்கிறது. அந்த மனோபலம் நிச்சயமாக உங்களை வாழ வைக்கும். எமது தாய் தமிழகமே தமிழீழத்துக்காக குரல் கொடுக்கும் தமிழக உறவுகளுக்கு இந்த வீரம் சரிந்த கிளிநொச்சி மண்ணில் இருந்து குரல் வருகிறது. தாய் தமிழகமே தொடர்ந்தும் உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். எமது மக்கள் படும் அவலங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு இறுதி கணத்தில் எங்களுடைய புதுவை அண்ணா அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். நாங்கள் இங்கே இறுதி நேரம் பல துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்று. அப்போது சில அரசியல் சூழ்ச்சியால் எமது இதுகள் தவிர்க்கப்பட்டது. ஆனால் இப்போது எமக்காக அங்க குரல் கொடுக்கும் உறவுகளே, விழித்துக் கொள்ளுங்கள். எமது புலம்பெயர்ந்து வாழும் எமது மக்களே, நீங்கள் அந்தந்த நாட்டு சட்ட திட்டத்துக்கு அமைவாக அரசியல் நீதியாக பலப்படுத்தி எமது தாயகத்தில் எமது மக்களை காப்பாற்றி எமது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றது. எமது அன்புக்குரிய மக்களே, எமது மாணவ செல்வங்களே, இளையோர்களே, நீங்கள் ஆற்றுகின்ற பங்களிப்பு எமது மக்களுக்கு நேரடியாக வந்து சேர வேண்டும் என அன்புரிமையோடு வேண்டியிருக்கின்றோம். இங்கே வருகிற இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். ஒரு மிக முக்கியமான நாள் ஒன்றிலே எமது மாவட்டத்தினுடைய பிள்ளைகளுடைய கல்வி பற்றி சிந்திக்கின்ற ஒரு பொழுதிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். இன்றைய நாள் எவ்வளவு முக்கியமானது என்பது பற்றி உங்கள் எல்லோருக்கும் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு தமிழ் தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுகளை நாளை தமிழீழ தேசமெங்கும் இருக்கின்ற துயிலும் இல்லங்களில் விளக்கேற்றி இந்த இன விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இந்த 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை நினைவு கொள்ளுகின்ற மாவீரர் நாள் நாளைய நாள் தமிழீழ தேசத்திலே கடைபிடிக்கப்பட இருக்கின்றது. இந்த நாளின் முதல் நாளாகிய இன்று 26ஆம் தேதி தமிழ் மக்களினுடைய தேசிய தலைவராக விளங்குகின்ற மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அகவை நாளை இன்று தமிழீழ தேசம் நினைத்து பார்க்கிறது, கொண்டாடுகிறது. இங்கிருக்கின்ற பிள்ளைகள் இந்த விடயங்களிலே நீங்கள் ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டும். பிரபாகரன் என்பவர் யார் என்பதற்கு நீங்கள் எல்லாம் இந்த வகுப்பில் இப்பொழுது 16 வயது பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள், 14, 15 வயது பிள்ளைகள் இருக்கிறீர்கள். உங்களுடைய அபிலாசை என்ன? நீங்கள் எதுவாக வர விரும்புகிறீர்கள் என்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய இலக்குகளை சொல்கிறீர்கள். நான் ஒரு ஆசிரியனாக, நான் ஒரு வைத்தியனாக, நான் ஒரு பொறியியலாளனாக,
ஒவ்வொரு துறைகளிலே உங்களுடைய இலக்குகளை சொல்கிறீர்கள். உங்களுடைய கைகளிலே பணம் கிடைக்கிற போது நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுகிறீர்கள், வேறு ஏதாவது செலவுகளை செய்கிறீர்கள், புத்தாடைகளை வாங்குகிறீர்கள். மகிழ்ச்சிக்காக உங்களுடைய இந்த வாலிப வயதை 16 வயதை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த தலைவர் பிரபாகரன் தன்னுடைய 16 வயதிலே தன்னுடைய தமக்கையின் திருமண வீட்டிற்கு தனக்கு மாற்று மோதிரமாக கிடைக்கப்பட்ட மோதிரத்தை விற்று கிடைத்த பணத்திலே தமிழர் தேசம் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும் என்பதற்காக ஒரு கைத்துப்பாக்கியை வாங்கினார். 16 வயது. சிந்தித்து பாருங்கள். 16 வயதில் ஒரு தேசம் தன்னை நம்பி இருக்கிறது என்றும் அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு நாடு தேவை என்றும் எண்ணி தன்னுடைய அதற்கு வழங்கப்பட்ட அந்த பணத்திலே அவர் ஒரு கைத்துப்பாக்கியை வாங்கினார். அந்த கைத்துப்பாக்கியை வாங்கிய அந்த பிரபாகரன் தான் இன்று தமிழ் மக்களினுடைய தேசிய தலைவராக பரிணமித்து நிற்கின்ற பிரபாகரன். ஆகவே சொல் செயல் சிந்தனை என்பதை ஒருங்கு சேர இருக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்வார்கள். இந்த சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் ஒருமித்து வாழ்கின்றவர்களால் தான் ஒரு தேசத்தை ஆள முடிகிறது, தேசத்தை நிர்மாணிக்க முடிகிறது. அந்த சொல் செயல் சிந்தனை என்பவை தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் இருந்தது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய அந்த இளமை காலங்களிலே அவர் கண்ட மிக முக்கியமான விடயங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 83ஆம் ஆண்டிலும் 77ஆம் ஆண்டிலும் இந்த தமிழினத்தின் மீது மாபெரும் இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது. தமிழர்கள் வெட்டி கடலிலே வீசப்பட்டார்கள். தமிழர்கள் கொழும்பிலே தீயில் போட்டு எரிக்கப்பட்டார்கள். உங்களுடைய மூத்த ஒரு தாத்தாவாக இருக்கக்கூடிய, இங்கே இருக்கின்ற பிள்ளைக்கு தாத்தாவாக இருக்கக்கூடிய குட்டிமணி தங்கத்துறையினுடைய கண்களை உயிரோடு எடுத்தார்கள். கண்களை புடுங்கி எடுத்து இந்த கண்களா தமிழீழத்தை பார்க்க போகிறது என்று குட்டிமணி தங்கத்துறையுடைய கண்களை வெளிக்கடை சிறையிலே வைத்து கிண்டி எடுத்தார்கள் சிங்கள தேசம். அப்பொழுதுதான் பிரபாகரனுடைய அந்த கைத்துப்பாக்கி பதிலளிக்க வேண்டிய காலம் வந்தது. 72ஆம் ஆண்டிலே எங்களுடைய பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கு தடை விதித்து தரப்படுத்தல் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தரப்படுத்தல் காரணமாக தமிழ் மக்களினுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்ட போதுதான் பொன் சிவகுமாரன் அவர்களும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் இந்த விடுதலை போராட்டத்தை ஒரு தீர்க்கமான முறையிலே முன்னெடுத்து செல்வதற்கு காரணமாக இருந்தது. கல்வியில் கை வைக்கப்பட்டதன் காரணமாக, தமிழர்களுடைய கல்வி அளிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் ஏந்தினார் என்கின்ற அறநெறி உண்மையை எங்களுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று பலர் சொல்லுகிறார்கள் பயங்கரவாதி பிரபாகரன் என்று சொல்கிறார்கள், பிரபாகரனை பயங்கரவாதி என்கிறார்கள், ஆயுதம் தூங்கிய தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்கிறார்கள். இன்று வரலாற்றின் செய்தியை இங்கிருக்கின்ற பெரியவர்களும் பிள்ளைகளும் விளங்கிக் கொள்ளுங்கள். 1988களிலே ஜேவிபி என்கின்ற இலங்கையில் இருக்கின்ற சிங்கள இயக்கம் ரோகண விஜயவீர தலைமையிலே, அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலே ஒரு போராளி குழுவாக இருந்தது. சிங்கள ஆட்சி பீடத்திற்கு எதிராக அனுரகுமார திசாநாயக்கவும் ரோகண விஜயவீரவும் வில்வின் சில்வாவும் ஆயுதம் தூக்கிய போராளிகளாக போராடினார்கள். அந்த ஜேவிபியை இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத குழு என்றது. ரோகண விஜயவீரரையும் அனுரகுமார திசாநாயக்கவையும் பயங்கரவாதி என்று முத்திரை ஊட்டியது. அவர்களை வெட்டி கலனி ஆற்றிலே விளக்க விட்டார்கள். சொந்த சிங்கள சகோதரர்களையே சிங்கள ஆட்சி பீடம் வெட்டி கலனி ஆற்றில் மிதந்து வரை செய்தார்கள். இன்று என்ன நிகழ்ந்திருக்கிறது? யார் பயங்கரவாதியாக முத்திரை குத்தப்பட்டாரோ அந்த அனுரகுமார திசாநாயக்கா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. யார் பயங்கரவாதி என்று முத்திரை குத்தப்பட்டார்களோ அவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள். காலம் மாறி இருக்கிறது, காட்சி மாறி இருக்கிறது. ஒரு சிங்கள தேசத்தை ஆள வேண்டும் என்று துடியாய் துடித்த அனுரகுமார திசாநாயக்கா மக்களானை பெற்று நாட்டின் ஜனாதிபதியாக சிங்கள தேசத்தை ஆளுகிறார் என்றால், தமிழர் தேசத்தை ஆள வேண்டும் என்று 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை ரத்தமும் சதையுமாக இந்த மண்ணிலே அர்ப்பணித்து இந்த இன விடுதலைக்காக 4 லட்சம் மக்களை கொடுத்து இந்த விடுதலை போராட்டத்தை நடத்திய பிரபாகரனும் தமிழீழ விடுதலை புலிகளும் ஏன் தமிழர் தேசத்தை ஆள முடியாது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவர்களைப் போலவே எங்களையும் பயங்கரவாதிகள் என்றார்கள்.
பிரபாகரனையும் பயங்கரவாதிகள் என்றார்கள். ஆனால் நாங்கள் போராடியது ஒரு அறநெறியின் அடிப்படையில், அற கோட்பாட்டின் அடிப்படையில், ஒரு இன செழுமைக்காக போராடி இருக்கிறோம். ஆகவே தமிழர் தேசத்தை தலைவர் பிரபாகரனும் தமிழீழ விடுதலை புலிகளும் ஆளுகின்ற காலம் உருவாக வேண்டும் என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய அரசியல் அறம். உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளலாம். இந்தியா சுதந்திரத்திற்காக போராடியது. இந்தியா சுதந்திரத்திற்காக போராடிய போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய சுதந்திரத்துக்காக ஆயுதம் ஏந்தி போராடினார். பிரித்தானியர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் போராடினார்கள். ஆயுதம் ஏந்தி போராடி ஒரு சந்தர்ப்பத்திலே பிரித்தானியா இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்கின்ற சந்தர்ப்பம் வந்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை இலத்தி வைத்துவிட்டு மகாத்மா காந்தியை அழைத்து அந்த சுதந்திரத்தை பிரித்தானியா இந்தியாவுக்கு வழங்கியது. ஏன் வழங்கியது? ஆயுத போராட்டக்காரர்களுடைய அந்த சுதந்திரம் பரிசீலிக்கப்பட்டால் உலகத்திலே தவறான முன்னுதாரணம் நிகழ்ந்துவிடும் என்பதற்காக சுபாஷ் சந்திரபோஸை தவிர்த்து மகாத்மா காந்தியிடம் இந்தியாவின் சுதந்திரத்தை வழங்கியது பிரித்தானிய அரசு. ஆக இங்கே பிரபாகரன் இருக்கிறாரா, நிறுத்தப்பட்டிருக்கிறாரா என்பதல்ல. பிரபாகரன் வழங்கிய கொள்கையும் கோட்பாடும், தேசிய தலைவர் வழிகாட்டிய இரத்தமும் சதையுமான விடுதலை போராட்டம், அதற்காக அர்ப்பணித்த மாவீரர்களின் தியாகம் இந்த மண்ணிலே ஒன்றையாக வேண்டுமானால் பிரபாகரன் தவிர்த்து கூட தமிழ் மக்கள் தங்களை தாங்களை ஆளுகின்ற ஒரு தீர்வு உருவாக வேண்டும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் கல்வி கற்பது இந்த நாட்டை ஆளுவதற்காக, உங்களை வளப்படுத்துவதற்காக. நல்ல நெறிமுறை கல்வி இந்த மண்ணுக்கு தேவை என்பதை யாருக்கும் மாற்றி கல்வி இருக்க முடியாது. இன்று ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றத்தினுடைய விளைவுகளை நீங்கள் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன், உதவி கல்வி பணிப்பாளரும் சொன்னார், இலங்கையிலே புலமை பரிசு பரீட்சை நேற்றோடு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் புலமை பரிசு பரீட்சை நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற முறை நடந்த பரீட்சையின் பெறுபவர்கள் கூட வெளிவர மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மிகச்சிறந்த கல்வி திட்டம் ஒன்றை இலங்கையிலே பிரயோகிக்க வேண்டும் என்று நாட்டினுடைய கல்வி அமைச்சரும் பிரதமருமான கிருணியை அமர்ந்துள்ள அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பது மிக்க மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். உண்மையில் புலமை பரிசில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா கல்வியாளர்களுடைய வேண்டுகோள். அது நிறைவேற இருக்கிறது. ஆகவே சுதந்திரமானதும் மகிழ்ச்சிகரமானதுமான கல்வி பிள்ளைகளுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அத்தகைய கல்வியை கொண்டு செல்வதிலே வடக்கு கிழக்கு தாயகத்திலே பல இடர்பாடுகள் இருக்கிறது. பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே வறுமை இருக்கிறது. மாவீரர் குடும்பங்களுடைய வறுமை இருக்கிறது. அவர்களுடைய வறுமை, போசாக்கின்மை போன்றவையினுடைய குறைபாடுகள் காரணமாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய கல்வி அபிவிருத்தியிலே பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே எங்களுடைய மாவட்ட பிள்ளைகள் ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றல் சூழலிலே படிக்க வேண்டும், மகிழ்ச்சிகரமான எதிர்காலம் நோக்கி செல்ல வேண்டும். எங்களுடைய மாவட்டத்தை கல்வியால், அறிவால் ஆளுகின்ற பிள்ளைகளாக நீங்கள் உருவாக வேண்டும் என்றால் உங்களுடைய ஆள் மனதில் இந்திய தேசம் எவ்வாறு மகாத்மா காந்தியை நினைத்து இந்தியா என்ற சுதந்திரத்தை மதித்து இந்தியா இன்று உலகத்தில் ஒரு வலிமை வேண்டிய நாடாக மாறி வருகிறதோ அதுபோல தமிழர் தேசத்தினுடைய பிள்ளைகளும் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் மாவீரர்களுடைய வீரத்தையும் மனத்தையும் மதித்து அந்த தேசத்திற்காக அவர்கள் சிந்திய ரத்தத்தையும் வியர்வையையும் நினைந்தவாறு இந்த தேசத்தை கல்வியினாலே கண்டிக்க முன்னேற வேண்டும். அதுவே மாவீரர்களுக்கு மாணவர்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய உயர்ந்த மரியாதையும் அஞ்சலியுமாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை பொறுத்தவரை நான் இருவர் எனக்கு முன் உரையாற்றி சென்றார்கள். அதை தாண்டி நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இப்போது 67 வயது. நான் 77ஆம் ஆண்டிலிருந்து இந்த பணியை நான் செய்து வருகிறேன். மக்களுடனான பணியை அதற்காக 40 வருடங்கள் தமிழகத்தில் புலம்பெயர்ந்த மக்களிடையேயும் தற்போது இன்னும் பணியாற்றி வருகிறேன். இந்த நிகழ்வு நான் நினைக்கிறேன் 15வது ஆண்டு நிறைவாக இருக்கலாம் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் 2009 பிறகு இந்த 2009 தொடக்கம் இன்று இந்த ஆண்டு வரைக்குமாக
வடக்கு கிழக்கிலே இருக்கிற எங்களுடைய யுத்த பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களிடையே வந்த உதவி திட்டங்களுடைய எண்ணிக்கை எண்ணிலடங்காது. அதனுடைய மாற்றம் சமூகத்தில் வந்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. முழுமையாக புனரமைக்கப்பட்டிருக்கிறதா அதுவும் இல்லை. அப்படி என்றால் என்ன நடக்கிறது? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஒரு சிறுகுடிக்க ஒரு நோய் ஒன்று இருக்கிறது. அதை நான் தொண்டு நிறுவனங்களைத்தான் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன். இன்று வடக்கு கிழக்கிலே தொண்டு நிறுவனம் ஒரு சிறு கைத்தொழில் போட்டியாக மாறியிருக்கிறது. திட்டங்கள் கீழிருந்துதான் மேலே போக வேண்டும், மக்களை தூக்கி விடுவதற்காக. இங்கு மேலிருந்து கீழாக திட்டம் வருகிறது. மக்களுக்காக திட்டம் என்பதற்கு மாறாக திட்டத்துக்காக மக்களை நடத்துகிறார்கள். அது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான விடியை கொடுக்காது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், எங்களுடைய நான் ஒரு அரசாங்க அதிகாரியாக ஓய்வு பெற்றால், ஆனால் எங்களுடைய சாபத்தோடு அதுவும் ஒரு அங்கத்துவமாக இருக்கிறது. எனவே தயவு செய்து நான் உங்களிடம் பேசுகிறது, இந்த 15 ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ச்சியாக அமர்வை நடத்தி கொண்டு வருவோம். நமது கிராமத்திலே நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த நிகழ்வினூடாக? நம்முடைய பொருளாதாரம் முன்னேறியிருக்கிறதா? நான் இங்கே நடந்து வரும்போது என்னுடைய தம்பி சொல்லிக் கொண்டு வந்தார், இந்த போராட்டத்தினூடாக பாதிக்கப்பட்ட அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுடைய வாழ்வு எப்படி அதை சீரமைத்துக் கொண்டு வேண்டும் என்று. இதுக்கான காரணம் என்னென்றால், நாங்கள் கிராம ரீதியாக கட்டமைக்கப்படவில்லை. இன்னும் ஒரு உதவி திட்டம் உள்ள வந்தால் அந்த உதவி திட்டத்தை முழுமையாக கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. ஆனால் என்ன நடக்கிறது? வருகிற உதவியை எனக்கு தெரிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. செய்யும் தொண்டு நிறுவனங்களும் அந்த கிராமத்துக்குள்ளே தங்களுக்குள்ளான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி செய்வதில்லை. மாணவருடைய கல்வியை பற்றி சொல்லப்பட்டது. ஏன் இந்த மாணவருடைய கல்வியை வீழ்ச்சி பற்றி சொல்கிறார்கள்? இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் ஆராய்ந்து நான் கணக்கு நேரத்தில் ஒரே விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இது 15வது ஆண்டாக இருந்தால் இந்த இடத்திலே இருக்கிற இந்த கிராமத்து மக்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த ஆண்டிலிருந்து இனிமேல் எங்களுடைய கிராமத்தை நாங்கள் முழுமைப்படுத்திக் கொள்வதற்கான எந்த உதவி திட்டம் என்றாலும் நாங்களே அதை வெளிப்படுத்துவோம். எங்களிடையே முயற்சி இருக்கும். விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை எங்கள்கிட்ட முதலாவது விஷயம். ஒரு உதவி வருகிறது என்றால் எல்லாருக்கும் கூட அதையும் உதவி என்று கொடுக்கப்பட்டிருந்தால் வயதிகள் வசதியான வயதிகளும் வந்து விடுவார்கள். அப்போ நாங்கள் எங்களுடைய கிராமத்தை பற்றிய அடிப்படை முழு விடயங்களையும் தொகுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் வெளிப்படுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற ஒரு பொதுவான சூழல் எப்படி இருக்கின்றால், உங்களுடைய இயலாமை என்பதை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு எங்களை பலப்படுத்த முயல்வோம் என்பதுதான் ஒரு மக்கள் பாதையாக இருக்கிறது.
நிகழ்வு உண்மையில் மிக சிறப்பாக அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு உண்மையில் இன்று ஒரு தினத்த நாள், இன்று அண்ணனுடைய பிறந்த நாள். மிக சிறப்பாக நாங்கள் அந்த நாளை நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய உண்மையில் நான் இந்த மாணவருடைய பள்ளி உறவாகவும் பெற்றோருடைய விழிப்புணர்வு உறவாகவும் உங்களுடைய கதைக்கலாம்னு நினைக்கின்றேன். இன்றைய இந்த சூழலில் அண்ணன் ஏற்கனவே சொல்லிவிட்ட 2 கண்கள், அதுல முக்கியமானது கல்வி. அந்த கல்வியோட சேர்ந்தது அந்த உணவு பயிற்சிகள். அதை விட போரையில் இருந்தார் போரும் கல்வி 2 கண்கள். அந்த வகையில உண்மையில எங்களுக்கு மிஞ்சி இருக்கின்றது இந்த கல்வி மட்டும்தான். ஒவ்வொரு மாணவரும் தன்னை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன். உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு மாணவரும் உங்களை கற்றலை பலப்படுத்த பாருங்கள். மேலும் உங்களால முடியும் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் உங்களுக்கு உணவு தருகிறார்கள், பாதுகாப்பு தருகிறார்கள், உடை தருகிறார்கள். நாங்கள் படித்த காலத்தை விட இப்பொழுது மிக சிறப்பாக பல அந்த ஐயா சொன்னது போல பல நிறுவனங்கள் அமைப்புகள் எல்லாம் சகல வழியிலையும் உதவுகிறார்கள். எந்த அளவுக்கு வந்து சேருவதற்கு அப்பால ஏதோ ஒரு வகையில உதவு கிடைக்கின்றது. இன்னும் ஒவ்வொரு மாணவரும் உங்களை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ளுங்கள். கிராமங்கள் என்னால் முடியாது என்று அந்த நிலையிலிருந்து மாறி என்னால் முடியும் என்று நீங்கள் தீர்மானிங்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் உங்களால் முடியும் என்றதை உண்மையில் இந்த பிரதேசத்திலிருந்து நிறைய பேர் உயர் அதிகாரிகளாகவும் ஆசலாகவும் மாவட்டத்தினுடைய பல இடங்களில் பணியாற்றி வருகின்றார்கள். உங்களால் முடியும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அது காலையிலிருந்து உங்கள் கற்றலை மேம்படுத்துங்கள். தவறு விடாமல் சென்று பாருங்கள். பாடசாலையில கண்டுங்கள். உங்கள் ஆசிரியர் வழங்குங்கள். உங்கள் பெற்றோர்களை மதித்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆசிரியர் மதியுங்கள். உங்கள் பெற்றோர்களை மதித்து கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையில் உங்களால் முடியும். பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் உங்கள் மாணவர்களை உங்கள் குழந்தைகளை கற்றெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடியும். அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார், கடல் வாழுங்கள் என்று. நித்திரையில் அல்ல. உங்கள் பிள்ளைகள் எவ்வாறு ஆக வேண்டும், ஒவ்வொரு மாணவன் நிற்க வேண்டும், நான் எவ்வாறு ஆக வேண்டும், ஒரு பெற்றோர் நிற்க வேண்டும், என்னுடைய பிள்ளை எவ்வாறு ஆக வேண்டும் என்று உண்மையை சிந்தியுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் கற்று மேம்பாடு பெறும் பொழுதுதான் அவருடைய தீர்ச்சியாயம் உங்களுக்கு விளங்கும். அந்த வகையில இந்த குழந்தைகள் கற்று தங்களை மேம்படுத்த வேண்டும். மேம்படுத்தும் போது உங்களால் முடியும் என்று சகல வளங்களாலும் சகல பகுதிகளாலையும் கட்டிடக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பாடசாலையில் கிராமங்கள் நிறைய இருக்கின்றன, தனியார் கல்விகள் நிறைய இருக்கின்றன. நாங்கள் அந்த நேரம் வரலாற்று செல்லும் பொழுது நீண்ட 100 கிலோமீட்டர் சென்று படிக்கிறோம் என்று உங்களுக்கு அன்றையில கூட ஓபன் திறந்த விளக்கணம் வந்திருக்கிறது. நீங்கள் ஓலை படிச்சாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி ஒரு வகையில் பெருவரை பெற்றிருந்தால் நீங்கள் அடிப்படை கல்வியை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு வருடத்துல பட்டதாரிக்குரிய ஆயத்தமாகலாம். 3 வருடத்தில் பட்டதாரி. உண்மையில் நீங்கள் படிக்க முடியலும். உங்களால் முடியும் என்றதற்கு வந்தானுங்க. உங்கள் அண்மையில பிறந்த பல்லவர்களாக இருக்கின்றது. ஆசிரியர் சரி, மாணவர் சரி, நீங்கள் ஓலை கல்வியிருந்தாக்கா ஒரு வருட அடிப்படை கல்வியை முடித்துக் கொண்டு நீங்கள் பட்டதாரி ஆகலாம். 3 வருடத்தில் பட்டதாரி கிடைக்க. எனவே நீங்கள் உங்களை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். கல்விதார் மூலதனம் என்று சொன்னது போல கல்விதார் மூலதனம் என்று சொன்ன அதுக்கேற்ற வகையில பெற்றோராகிய நீங்கள் எந்த பிள்ளையால முடியாது. ஒரு காலத்து சொல்வார்கள், நீ மாடு மேய்க்கத்தான் சரி, நீ தோட்டத்துல வேலை செய்யத்தான் சரி. இப்ப அவ்வாறு அல்ல. சகல பக்கத்தாலையும் கல்விக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கான நீங்கள் அவர்களை கற்க முயலுங்கள். உங்கள் பிள்ளையால் முடியும் என்ற எதிர் சந்ததியிலையும் கால வேளையில் உங்கள் பிள்ளைகளை 4-5 மணிக்கெல்லாம் வெளிப்படலாம். எந்த பிள்ளையையும் எந்த நேரம் பிள்ளைக்கு படிக்க விருப்பமோ அந்த நேரத்து பிள்ளைகள் சாமத்தில் எழுப்பி கூட படிக்கிறார்கள். பிள்ளைகள் காலையில் எழுப்பி படிக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு சிற்றுண்டி நீராகாரம் வழங்கலாம். அதே போல 10-11 மணி பிள்ளை படிக்கும் போது அந்த வகையை நீங்கள் உதவலாம். நீங்கள் உதவினால் நிச்சயமாக உங்கள் பிள்ளையால் முன்னேற முடியும். உங்கள் பிள்ளை படிக்கும் போது கற்றுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய ஒரு அனுசரணையாளராக இருங்கள், ஒரு அறிவுரையாளராக இருங்கள். அந்த பிள்ளை படித்து நிச்சயமாக உங்கள் கிராமத்துல ஒரு நல்லவராக, ஒரு வல்லவராக, நல்ல பிள்ளையாக, இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக
முன்வரும். உண்மையில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய 3 நாள் அரசாங்க அதிபர் கூட கிளிநொச்சி 7ஆம் வாய்க்காலில் வாழ்ந்து வளர்ந்தவர் தான். அப்ப இன்று அவர் ஒரு பெரிய ஒரு நிலையில இருப்பதற்கு காரணம் என்று சொன்னால் உண்மைய அந்த பெற்றோர்கள் வளர்த்தெடுத்த குழந்தைகள். உண்மை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் முடியும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்க. பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுத்த பாருங்க. இந்த ஐயா சொன்னது போல உணவு பயிற்சிகையில நிச்சயமாக ஈடுபடுங்க. நல்ல வளம் இருக்கின்றது எங்கள்கிட்ட. அந்த வளத்தை பயன்படுத்தி உங்களால் முடியும் என்றதை உங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி தொடர்ந்து நன்றி. கற்றல் உபகரணத்தை பெற்றுக் கொள்வதற்காக சசிகுமார் நிகழி அவர்களை இதே தருணத்தில் மரக்கன்று வழங்கி வைக்கும் நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முன்பள்ளி ஆசிரியர்கள் அனைவர்களும் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரிதரன் சார் அவர்களின் பிரதிநிதியான கரைச்சி வடக்கு கிராமாவட்ட சங்கத்தின் உறுப்பினர் சுபாசனர் அவர்களுக்கும் மலையாளபுர பொதுமட்ட அமைப்பின் பிரதிநிதி ஞானச்சந்திரன் அவர்களுக்கும் மலையாளபுர பொங்கல் தலைமைத்துவம் கொண்டவர்கள் மாற்றுத்திறனாளி கொண்டவர்கள் நாளாந்த தினக்கூலிக்கு போய் அனைவரும் தங்களது சீரிய பாடுகளையும் தங்களது பிள்ளைகளை இந்த மண்ணிலே சிறந்த கல்விமான்களாக சிறந்த புத்திஜீவிகளாக நல்ல திறனுள்ளவர்களாக மாற்றுவதற்காக பொருளாதார உடற்பாட்டுக்கு மத்தியிலும் இந்த இடங்களிலே இந்த பாரதிபுர கிராமத்திலே இந்த மக்கள் தங்களது பிள்ளைகளை கல்வியிலே வளர்த்து வருகின்றார்கள். அதையிட்டு நாங்கள் இந்த பிள்ளைகளை எதிர்காலத்திலே நல்ல ஒரு திறனுள்ள மாணவ செல்வங்களாக மாற்றுவதற்காகவும் இந்த கிராமம் ஒரு எழுச்சியுற்ற கிராமமாகவும் இந்த கிராமத்தின் அனைத்து வளங்களையும் வைத்து அமைப்பின் வடமாகாண அமைப்பின் ஏற்பாட்டின் அடிப்படையில் இதே போன்று புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற எங்களது தமிழ் உறவுகள் இந்த கிராமத்தை உற்று பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். 1202 குடும்பங்கள் வாழ்கின்ற இந்த கிராமத்திலே எத்தனை மாணவ செல்வங்கள் இந்த கல்வி கற்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் சற்று பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு சமூகத்திலே நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாகவும் நல்ல திறனுள்ளவர்களாகவும் நல்ல பிரஜையாகவும் நல்ல கல்விமான்களாகவும் சமூகத்திலே நல்ல ஒரு மனிதனாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அதுக்கு முதலாவது தேவையாக இருக்கிறது கல்வி என்பதை இந்த இடத்திலே நாங்கள் எல்லோருமே அறிந்த நாங்களாக இருக்கின்றோம். அதை யாராலும் மறக்க முடியாது. கல்வி என்ற விடயத்திலே கல்வி இளையோர் ஒன்றிய அமைப்பினர் முன்வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை இந்த இடத்திலே இந்த பாரதிபுர மக்கள் சார்பாகவும் இந்த பாரதிபுர கிராமம் சார்பாகவும் பொதுமட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் சார்பாகவும் நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பிரதேசத்தை பார்த்தீர்கள் என்றால் எல்லா கட்டமைப்புகளையும் உள்ளடக்கப்பட்ட பிரதேசமாக கிராமமாக இந்த கிராமம் இருக்கின்றது. இந்த வளாகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பலநோக்கு கூட்டுறவு சங்க தொகுதி, கிராம சபையாளர் அலுவலகம், கிளினிக் சென்டர், சனசம நிலையம், முன்பள்ளி, பொதுநோக்கு மண்டபம், ஒரு கிராமத்துக்கு தேவையான பொதுநலன் சார்ந்த மக்கள் சார்ந்த அனைத்து விடயங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வளாகமாக இந்த வளாகம் இந்த இடத்திலே அமைந்திருக்கின்றது. அந்த இடத்திலே நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் இந்த வளாகத்தை புனரமைக்க வேண்டிய தேவையும் இங்கிருக்கின்ற அனைத்து பொது நிறுவன பொது கட்டமைப்புள்ள அனைத்து வளத்தையும் நாங்கள் மேலோக்கி கொண்டு செல்கின்ற போதுதான் இந்த கிராமத்தை இந்த மக்களையும் ஒரு நல்ல பொருளாதாரத்தோடு உயர்த்தக்கூடிய நல்ல பலமிக்க மக்களாக மாற்ற முடியும். எனவேதான் நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக சொல்ல வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் இந்த பாரதி மகா வித்தியாலயம் தொடங்க
பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு பொருளாதாரத்திலே வீழ்ச்சி கண்டிருக்கின்ற குடும்பங்கள், கல்வியை கற்று உயர்நிலைக்கு செல்வதற்கு பொருளாதாரமும் வறுமையும் ஒரு காரணமாக பாரதிபுரம் கிராமத்திலே அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த கிராமத்திலே படித்து பட்டம் பெற்று பல்கலைக்கழகம் சென்று பல ஆசிரியர்களாகவும் பல டாக்டராகவும் பல இன்ஜினியராகவும் திறமை உள்ள மாணவ செல்வங்கள் இந்த மண்ணிலே, இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே, இந்த பாரதிபுரம் கிராமத்திலே உருவாகி இருக்கின்றார்கள். இவர்களை இன்னும் நாங்கள் மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், கல்வியை வளர்த்தெடுக்க வேண்டுமாக இருந்தால், தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு இந்த இளைஞர்களையும் இந்த மாணவ செல்வங்களையும் கொண்டு செல்லக்கூடாதாக இருந்தால், இப்படியான வன்னி இளையோர் ஒன்றியம் போல நிறுவனங்களும் அமைப்புகளும் அரசு தொண்டு நிறுவனங்களும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற தமிழர்களும் இப்படி முன்வர வேண்டியவர்களாக இருக்கின்ற. எனவேதான் அனைத்து உள்ளங்களையும், அனைத்து புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளையும், வன்னி இளையோர் ஒன்றியம் போன்ற அமைப்புகள் அனைவரையும் நாங்கள் இந்த இடத்திலே இணையமாக காட்டிக் கொள்கிறோம். இந்த கிராமத்தை நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே எங்களது குடும்பங்களில் இருக்கின்ற பெண்கள் சமத்துவம் உள்ளவர்கள், பெண்கள் ஏதோ ஒரு வழியிலே ஏதோ ஒரு வாழ்வாதார ரீதியாக அவர்கள் தங்களது குடும்ப சீவியங்களை கொண்டு போன வரலாறுகளை இந்த மண்ணிலே நாங்கள் பார்த்தனாங்க. ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்காலே மௌனித்ததுக்கு பிற்பாடு எங்கள் மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறைகள், எங்கள் மாணவர் மீதும் எங்களுடைய இளையோர் மீதும் தள்ளப்பட்டிருக்கின்ற சீர்கேடான செயற்பாடுகள், எங்களது மாணவ செல்வங்கள் மீதும் எங்களது இளையோர் மீதும் விடுக்கப்பட்டிருக்கின்ற அடக்குமுறைகளை எங்களது வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. இப்படியே இந்த அடக்குமுறைகளுக்குள்ளே நாங்கள் வாழப் போகின்றோமா, அல்லது நாங்கள் தமிழர்கள் என்று தலை நிமிர்ந்து இந்த மண்ணிலே நிமிர்ந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும், கல்வியிலே எங்களுடைய மாணவ செல்வங்கள் இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து உயர்ந்து ஒரு திறன் மிக்கவர்களாக, ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இந்த மண்ணிலே வாழ வைக்க போகிறோம் என்ற கேள்வி அனைத்து இந்த மண்டபத்திலே இருக்கின்ற அனைத்து உள்ளங்களையை பார்த்து நான் கேட்கின்றேன். எனவேதான் கார்த்திகை மாதம் ஒரு புனிதமான மாதம். கார்த்திகை 26 அதிலேயும் ஒரு புனிதமான மாதம் நாள். அதே போன்று கார்த்திகை 27 இந்த மண் விடுதலைக்காகவும் இந்த மக்களின் சுதந்திரத்திற்காகவும் தங்களது இன்னுயிர்களை இந்த மண்ணிலே முத்தமிட்டு இந்த மண்ணுக்காக தியாகம் செய்த அந்த மாவீர செல்வங்களின் நாளாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்று கனகபுர துயிலும் இல்லத்திலே நாளைய தினம் இந்த மாவீர செல்வங்களை நினைவு கூறுவதற்காக, அந்த மாவீர செல்வங்களுக்கு விளக்கேற்றுவதற்காக அங்கே அனைத்து வேலைப்பாடுகளும் தேவைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் இன்று விரைந்து செல்லுங்கள், நாளை காலையிலும் செல்லுங்கள். இளம் பிள்ளைகள், இந்த மாணவ செல்வங்கள் எங்களது வரலாறுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எங்களை ஏதோ ஒரு வழியிலே உரிமைக்காக பேசக்கூடாது, மக்களுக்காக உழைக்கக்கூடாது. இதிலே இருந்து இந்த இளம் சமூகத்தை ஆக கீழ்த்தரமான அடித்தளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே பல நபர்களின் சிந்தனையாக இருக்கின்றது. எனவேதான் பாரதிபுரம் கிராமம் ஒரு தன் புத்துணர்ச்சி பெற்ற கிராமமாக மாற்றுவதற்கும், இந்த இளைஞர்களை, இந்த மாணவ செல்வங்களை, இத்தனை ஆசிரியர் குழாங்கள், இத்தனை மக்கள் விரோதிகள் பிரதிநிதிகள் இந்த பாரதிபுரம் கிராமத்திலே இந்த பிள்ளைகளுக்காகவும் இந்த எதிர்கால சந்ததிக்காகவும் உழைக்கிறார்கள் என்றால் அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் இந்த இடத்திலே இறுதியாக நான் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வன்னி இளையோர் ஒன்றிய அமைப்பினர் எமது பிள்ளைகளை கருத்திலே கொண்டு எமது பாரதிபுரம் கிராமத்தின் மக்களின் வாழ்வாதாரங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், இவர்கள் பொருளாதாரத்திலே ஒரு உயர்ந்தவர்களாக இந்த பாரதிபுரம் கிராமத்திலே ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் இன்று ஒரு புனிதமான நாளிலே இத்தனை மக்களையும் இத்தனை மாணவ செல்வங்களையும் இந்த இடத்திலே கூட்டி இந்த முதற்கட்ட நிகழ்வாக இந்த நிகழ்வை நடாத்தி வருகின்றார்கள். அவர்கள் எங்களிடம் கூடியிருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற காலங்களிலே
பாரதிபுரம் கிராமத்தை பொறுப்படுத்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் நிகழ்வு நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த வளாகத்தை ஒரு செழிப்புமிக்க வளாகமாக மாற்றுவதற்கும் இந்த முன்பணியிலே கல்வி இருக்கின்ற மாணவர்களுக்கு இருக்கின்ற குறைபாடுகளை தீர்ப்பதாகவும் இந்த பாரதிபுரம் கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து முன்பணிகளையும் ஒரு வளமுள்ள முன்பணியாக மாற்றுவதாகவும் எங்கள மக்களிடம் இருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சிக்கு வாழ்வாதாரங்களை உருவாக்குவதாகவும் அவர்கள் எங்களிடம் கூறியிருக்கின்றனர். எனவே அந்த வகையிலே இந்த எண்ணம் கருவோடு இந்த இடத்திலே பாரதிபுரம் மக்களிடம் வந்து இப்படியான ஒரு நிகழ்வை நடாத்தி எங்களுக்காகவும் எங்களது மாணவ செல்வங்களுக்காகவும் இந்த இளையோருக்காகவும் இந்த இடத்திலே இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த வன்னி இளையோர் ஒன்றிய அமைப்பினருக்கு எமது மக்கள் சார்பாகவும் எமது மக்கள் விருதுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி நிற்கின்றேன். அந்த வகையிலே தொடர்ச்சியாக இவர்களது பயணம் எங்களோடும் எங்களது பாரதிபுரம் கிராமத்தில் மக்களோடும் ஏனைய கிராமங்களில் மலையாளபுரம், பொன்னகர், விவேகானந்த நகர், கிருஷ்ணபுரம் இப்படியான பிள்ளைகளோடும் மாணவ செல்வங்களோடும் அந்த மக்களோடும் இவர்களோடு இந்த அளப்பரிய பயணம் பயணிக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே இணையமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விடயத்தையும் நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். பாரதிபுரத்திலே 5 கிராமம் உள்ளடக்கப்பட்ட மாணவ செல்வங்கள் கல்வி கற்கின்ற ஒரு உயரிய பாடசாலை இருக்கின்றது, பாரதி வித்தியாலயம். இந்த பாரதி வித்தியாலயத்திலே 700 லட்சம் பிள்ளைகள் கல்வி கற்று வருகின்றார்கள். அவர்களிலே கணிசமான மாணவ செல்வங்கள் பொருளாதார வீழ்ச்சி வறுமை காரணமாக அவர்கள் கல்வியை கற்று வருவதை நான் அந்த பாடசாலையிலே பார்த்திருக்கிறேன். எனவேதான் வன்னி இளையோர் ஒன்றிய அமைப்பினர்களிடம் நான் இந்த இடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். அந்த பாடசாலை ஒரு சரியான கட்டமைப்பில்லாத, கட்டிடங்கள் அமைவிடமில்லாத ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. பாடசாலையிலே கல்வி கற்கின்ற அத்தனை மாணவ செல்வங்களின் துவிச்சக்கர வண்டிகளும் மழையிலும் வெயிலிலும் நனைந்து பழுதாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் வன்னி இளையோர் ஒன்றிய அமைப்பினர் இந்த பாடசாலை மாணவர்களின் துவிச்சக்கர வண்டிக்கு ஒரு பாதுகாப்பான கொட்டகையை அமைத்து தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தின் ஊடாக நான் இந்த இடத்திலே உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். 700 லட்சம் மாணவர்களின் கல்வியை நீங்கள் மேலோங்குகிற போது இந்த மாவட்டம் ஒரு கல்விமான்களை உருவாக்க போகிறது, ஒரு வளமிக்க சமுதாயத்தை உருவாக்க போகிறது. எனவேதான் பாடசாலையை உற்று நோக்கி, முன்பள்ளிகளை உற்று நோக்கி உங்களது பயணம் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேலோங்குவதற்கு உங்களது பயணம் அமைய வேண்டும். அதற்கு இறைவன் உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் நல்ல ஆயுதையும் தந்து தர வேண்டும் என்று இந்த இடத்திலே இறைவனிடம் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
பிரபாகரன் ஒரு மனிதனின் உயிரல்ல, தமிழ் ஈழத்தின் உயிரடா. பிரபாகரன் ஒரு மனிதனின் பெயரல்ல, ஒரு காலத்தின் பெயரடா. இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். பிரபாகரன் ஒரு மனிதனின் உயிரல்ல, தமிழ் ஈழத்தின் உயிரடா. பிரபாகரன் ஒரு மனிதனின் பெயரல்ல, ஒரு காலத்தின் பெயரடா. இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். மானம் நிமிர்ந்தழ எங்கள் தமிழீழ மண்ணில் உலவுகின்ற கதிரவன். மானம் நிமிர்ந்தழ எங்கள் தமிழீழ மண்ணில் உலவுகின்ற கதிரவன். உடைய வீணர் சிங்களவர் ஈனர் படை கூட்டம் வீழ்த்த முடியாத புதிரவன். உடைய வீணர் சிங்களவர் ஈனர் படை கூட்டம் வீழ்த்த முடியாத புதிரவன். இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். கொலைஞர் படை கண்டு நேற்று பழியின்றி கொல்லைப்புறம் நின்று நடுங்கினோம். கொலைஞர் படை கண்டு நேற்று வழியின்றி கொல்லைப்புறம் நின்று நடுங்கினோம். புலிகள் தலைவன் வந்தெங்கள் நிலைமை மாற்றினான், தமிழர் போராட தொடங்கினோம். புலிகள் தலைவன் வந்தெங்கள் நிலைமை மாற்றினான், தமிழர் போராட தொடங்கினோம். இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். களத்தில் நின்று புலி வீரர் படை எதிரி கண்முன் புயலாக வீசுது. களத்தில் நின்று புலி வீரர் படை எதிரி கண்முன் புயலாக வீசுது. புலிகள் உள்ளத்தில் நிலைத்தயம் தலைவன் புகழையே உலகம் வாய்விட்டு பேசுது. புலிகள் உள்ளத்தில் நிலைத்தயம் தலைவன் புகழையே உலகம் வாய்விட்டு பேசுது. இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம்.
உண்மை மாமரவன் எங்கள் தலைவன் போல் உலகில் ஒரு பிள்ளை பிறக்குமா? உண்மை மாமரவன் எங்கள் தலைவன் போல் உலகில் ஒரு பிள்ளை பிறக்குமா? எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் விடுதலை வீரர் மனங்கள் அவன் முகம் மறக்குமா? எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் விடுதலை வீரர் மனங்கள் அவன் முகம் மறக்குமா? இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். பிரபாகரன் ஒரு மனிதனின் உயிரல்ல, தமிழ் ஈழத்தின் உயிரடா. பிரபாகரன் ஒரு மனிதனின் பெயரல்ல, ஒரு காலத்தின் பெயரடா. இது பிரபாகரன் காலம், அவனால் பிறந்தது தமிழீழம். இது பிரபாகரன்